இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே என்று ஏன் கூறுகிறார்கள் தெரியுமா? ஒரு நேரத்தில் இந்திரன் தேவர்களின் தலைவராக இருந்தார். அவர் மிகவும் பொறுப்புள்ளவனாகவும் நற்பண்புடனும் வாழ்ந்து வந்தார். ஆனால் காலம் செல்லச் செல்ல அவனுக்கு அகந்தை அதிகமாகிவிட்டது. அவன் தன்னை எல்லாவற்றிலும் மேன்மையானவன் என்று எண்ணத் தொடங்கினான். அவன் என்ன செய்தாலும் சரி என்று நினைத்தான். ஒருநாள் வானுலகத்தில் ஒரு பெரிய யாகம் நடந்து கொண்டிருந்தது. அந்த யாகத்திற்கு பிரஹஸ்பதி என்ற ஞானமிக்க முனிவர் வந்தார். அவரை எல்லோரும் மரியாதையுடன் வரவேற்றார்கள். ஆனால் இந்திரன் பிரஹஸ்பதியை மதிக்காமல் அமர்ந்திருந்தான். அதற்கு காரணம் அந்த நேரத்தில் அப்சரா என்ற ஒரு அழகியின் நடனத்தை பார்த்து இந்திரன் மயங்கி அமர்ந்திருந்தான். பிரஹஸ்பதியை அவமதித்த இந்திரன் மீது தேவர்கள் அனைவரும் கோபப்பட்டார்கள். பிரஹஸ்பதியும் இந்திரனை விட்டுவிட்டார். யாரும் இப்போது இந்திரனுக்கு துணை இல்லை. அவன் தனிமையில் தன் தவறை உணர்ந்தான். அகந்தையால் மயங்கி தவறு செய்ததை புரிந்து கொண்டான். இதேபோல் சந்திர பகவான் எல்லோராலும் விரும்பப்படும் அழகு மிகுந்த தேவன். ஒருநாள் ஒரு முனிவரின் மனைவியை பார்த்து மயங்கினான். அவள் அழகு மிகுந்தவள். ஆனால் அவள் ஒருவருடைய மனைவி என்பதை சந்திரன் கவனிக்கவில்லை. அவள் மீது ஆசை வைத்து சந்திரன் தவறு செய்தான். அதை அறிந்த அந்த முனிவர் மிகுந்த கோபத்தில் சந்திரனை சபித்தார். அந்த சாபத்தால் சந்திரன் தன் ஒளியை இழந்தான். சந்திரன் மிகவும் துயரத்துடன் இருந்தான். பிறகு தவம் செய்து தன் பாவத்தை நீக்கிக் கொண்டான். இந்த இரண்டு கதைகளிலும் ஒரு பெண் காரணமாகவே இந்திரனும் சந்திரனும் தவறு செய்தனர் என்பதால் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே என்று பழமொழி வந்தது. ஆனால் உண்மையில் தவறு அவர்கள் ஆசையிலும் அகந்தையிலும் தான் உள்ளது. நமக்கு ஒரு பாடம் காட்டும் பழமொழியாக இது உள்ளது.